ಆಕಾಶದ ಶಬ್ದ, அந்த மேகத்திலே வானத்திலே சில நடக்க போகிறது. ಆಕಾಶದ ಶಬ್ದಗಳಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சபைக்குள்ள சில சத்தம், ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಶಬ್ದಗಳು ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சபை நடக்க போகிறது. ಆ ಸಭೆ ನಡೆಯುತ್ತದೆ. உங்க காதுல சத்தம், ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಶಬ್ದ. ஹalleluya, ஹalleluya. ரெண்டு காதுல ஊத போகிறார். ಎರಡು ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿದರೆ ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. ஆமென் ಆಮೆನ್. இன்னொரு சத்தம், ಇನ್ನೊಂದು ಶಬ್ದ, மலை மேலே, ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡದ ಮೇಲೆ, உச்ச மலையிலே, ಒಂದು ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ, உயரமான மலையிலே, ಬೆಟ್ಟದ ಎತ್ತರವಾದ ಗುಡ್ಡದಲ್ಲಿ, உயரமான மலையிலே ಎತ್ತರವಾದ ಗುಡ್ಡದಲ್ಲಿ சத்த ஊத போகிறது. ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಟ್ರಂಪಟ್ ಸತ್ತ ஊத போகிறது. ಟ್ರಂಪಟ್ ಶಬ್ದ, ஊதுகிற சத்தம், ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ, ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ. இது நமக்கல்ல, ನಮಗಲ್ಲ, அந்நிய மக்கள், ಅನ್ಯ ಜನರು, throughout our world, ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿ உலகத்துல இருக்கிற ಲೋಕದಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ அத்தனை மக்களுக்கு ಅಂತ ಜನರು எச்சரிப்பின் சத்தம், ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದ, பயங்கரமான அழிவு உண்டாகும். ಒಂದು ಭಯಂಕರ ಒಂದು ನಾಶ. 2025 2025 எந்த வருஷம் இல்லாத ಯಾವ ವರ್ಷ ಇಲ್ಲದಂತೆ அப்படிப்பட்ட அழிவை நீங்க பார்க்க போறீங்க. ಕಾಣದಂತ ಅಳಿವು ನೀವು ಕಾಣುತ್ತೀರಿ. இஸ்ரவேலே, ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲರು பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡ್ರಿ, உங்க கூட நான் இருக்கிறேன், ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನಾನು ಇರ್ತೇನೆ, உங்களை தப்பு வைப்பேன். ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತೇನೆ. As well. So it's really tough to see. We're watching the wind, we're watching the embers. Canada, everybody we help. Come on. ஆயிரக்கணக்கில் வீடு எரிந்து சேதமாகிவிட்டது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பல நூறு வீடுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சுமார் 7500 தீயணைப்பு வீரர்கள் ஒரே இடத்தில் இருந்தாலும் தீயை அணைக்க முடியவில்லை. சாதா தீயல்ல, வரலாறு காணாத காட்டுத்தீ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற பகுதியில் பிடித்து கொண்டது. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, காற்று பலமாக வீசுகிறது. அந்த காத்துல நச்சு புகை பொதுமக்களின் சுவாசத்திற்கு வருகிறது. இதன் காரணமாக நுரையீரல் பாதிக்கக்கூடும், இரத்த ஓட்டத்திலும் இது ஊடுருவும் அபாயம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, தண்ணீரிலும் இது கலந்து விட்டது. அங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் என்ன சொல்றாங்களா, அங்க தண்ணீர்ல பிரஷர் வரமாட்டேங்குது, நீங்கள்லாம் வீட்டில் தண்ணி பயன்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்ல, தண்ணி நிறைய கெட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கேன்ல தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் பயன்படுத்துங்க. சூடு பண்ணி தண்ணி வச்சிருந்தா அதை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஊரை விட்டு ஓடிய வண்ணம் இருக்கிறார்கள். இதுவரை சுமார் 1.5 லட்சம் பேர். காட்டுத்தீக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான காரணங்க. போன வருஷம் நல்ல மழை வந்திருக்குங்க.
நல்ல மழையில என்னாச்சு, மலை மேல இருக்கக்கூடிய செடி கொடி மரம் எல்லாம் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. அடுத்த ஒரு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சரிவர மழை இல்லாத காரணத்தினால் வறட்சி ஏற்பட்டு விட்டது. இலைகள் எல்லாம் காய்ந்து விட்டன. இந்த காய்ந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசுவதால் அங்கே காட்டுத்தீ ஏற்படுத்த விட்டது. கடந்த ஒரு வருஷத்துல சரியா மழை இல்லை அப்படிங்கிறதுனால அதை அணைப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் திணறுகிறார்கள் அமெரிக்காவில் தீயணைப்புத்துறை வீரர்கள். ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளை ஹாலிவுட் பிரபலங்கள் இழந்து நேற்று வரை இருந்த வீடு இன்று இல்லை என்ற நிலையில் அங்கே போய் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபராக பதவி ஏற்க உள்ளார் ட்ரம்ப். ஆளுநரை குறை சொல்லி இருக்கிறார். இந்த ஆளுநர் தான் இந்த தண்ணி கொண்டு வர ஒப்பந்தத்தில் சரியா கையெழுத்து போட்டு அதை கொண்டு வரல. ஏதோ மீன்களுக்கு தண்ணி கொடுக்கிறார், ஆனால் உள்ளூர் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. உடனே ஆளும் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க, இதுல கூடவா அரசியல் செய்வது, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அப்படி ஒரு ஒப்பந்தமே கிடையாது. நாங்கள் தீயை அணைத்து மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டாரு. நான் சூரியன் வானத்துல பாக்குற சூரியன் ஆகாசத்துல சூரியன் உடைஞ்சு பிரியத்தை நான் பார்க்கிறேன். ಒಡೆಯೋದನ್ನ ನಾನು ನೋಡ್ತಿದ್ದೇನೆ. ನಾಲಾ ಪಕ್ಕಮ பிரித்து நான் பார்க்கிறேன். ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಬೀಳೋ ರೀತಿ ಕಾಣ್ತಿದ್ದೇನೆ. ஹalleluya. சூரியனால ஒரு சேதம் உண்டாக போகிறது. ಒಂದು ಅನಾಹುತ ಆಗುತ್ತದೆ. நிறைய இடத்துல அக்கினி பத்தி எரிய போகிறது. ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಿಂದ ಉರಿಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. சூரியன் இதுல ஒரு பிரச்சனை உண்டாக போகிறது. ಸೂರ್ಯನ ಮುಖಾಂತರ ಅನೇಕ ಅನಾಹುತಗಳಾಗುತ್ತವೆ. சூரியனுக்காக ஜெபிங்க. ಸೂರ್ಯನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. என்ன பிரதர் சூரியனுக்காக ஜெபிங்க. ಏನ್ ಬ್ರದರ್ ಸೂರ್ಯ? என் பேரு சூர்யா. ನನ್ನ ಹೆಸರು ಸೂರ್ಯನೇ. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லல. ನನಗಾಗಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ಪ್ರಕೃತಿಗಾಗಿ ಜೆಪಿங்க. ಒಂದು ಪ್ರಕೃತಿ ವಾತಾವರಣಕ್ಕಾಗಿ வாதாவரணத்துக்காக ஜெபிங்க. ಒಂದು ವಾತಾವರಣಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. கர்த்தர் புள்ளியமா சொல்ல போகிறார். ದೇವರು ஈவினிங் கூட சில காரியங்கள் சொல்ல போகிறார். ಸಾಯಂಕಾಲ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತವೆ. பயங்கரமான காரியம் இந்த வருஷத்துல நடக்க போகுது. ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಯಗಳು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಡೀತದೆ. ஹalleluya. ஹalleluya. நிறைய பரிசுத்தவನ್ನ கர்த்தர் எடுக்க போகிறார். ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರು ದೇವರು இந்த ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ வருஷத்துல. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ பழைய சொல்ல போனா கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செஞ்சவங்க கர்த்தர் எடுக்க போகிறார். ಹಳೆ ಹಿರಿಯವರು ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದ ಸೇವಕರು சொல்றார். எதுக்கு எடுக்க போகிறேன்? ಯಾಕೆ ಈ ನೀರನ್ನ அவருடைய அழைப்பு முடிஞ்சது. ಅವರ ಸೇವೆ ಕರೆವಿಕೆ ಮುಗಿದಾಯಿತು. ஊழியம் முடிஞ்சது. ಅವರ ಸೇವೆಗೆ புது தலைமுறையை நான் எழுப்ப போகிறேன். ಹೊಸ ಜನರೇಷನ್ ಸೇವೆಗಾಗಿ கர்த்தர் புது தலைமுறை எழுப்ப போகிறேன். ಹೊಸ ಜನರೇಷನ್ சபைக்குள்ளே நாவி வர போகிறது. ಸಭೆಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಆತ್ಮ நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிமார்கள் எழுப்ப போகிறார். ಅನೇಕ ಯವನಸ್ಥ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳು ಸೇವೆಗಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. நிறைய மூத்த ஊழியக்காரர்கள் இந்த வருஷத்துல எடுக்க போகிறார். ಅನೇಕ ಹಿರಿಯ ಸೇವಕರನ್ನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. அவங்களை நான் எடுக்கிற காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ಅವರನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುವ ಕಾಲ ಎಂದು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ಇದೆಲ್ಲ ನೀವು ಬರೆದಿಟ್ಟು